ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பாஸ்டர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அநேக கேள்விகள் இருந்தாலும் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாங்கள் பாஸ்டரிடம் கேட்கலாம் இருக்கின்றோம். வழமை போல பாஸ்டர் கேளுங்கள் என்ற அநேக கேள்விகளுக்கு பதில்களை வழங்கி கொண்டிருக்கிறதான வணக்கத்துக்குரிய போதகர் சுரேஷ் அவர்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். பாஸ்டர் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்றைய பாஸ்டர் எனக்கு முக்கியமான நிறைய கேள்விக்கு வருகிறேன். பாஸ்டர், நாங்கள் லேவியரா ஆசாரியர்களா பாஸ்டர்? நிச்சயமாக நாம் லேவியரா ஆசாரியரா என்பதற்கு முதல் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலரா என்று பார்த்தால் ஆம், ரட்சிக்கப்பட்ட போது நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வருகிறோம். சுபாவ ரீதியில் நாம் இஸ்ரவேலர் அல்லாவிட்டாலும் நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அத்தோடு பேதுருவானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் தான் பேதுரு மூலமாய் சொல்லுகிறார், அந்தகாரத்தை நின்று தமது ஆச்சரியமான ஒளிக்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அனைவரும் ஆசாரியர்களாயும் நாம் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 நாம் ராஜாக்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நாம் சுபாவ ரீதியில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேலர்களாய் இல்லாவிட்டாலும் நாம் லேவியர்கள் தான், நாம் ஆசாரியர்கள் தான் ஆவிக்குரிய ரீதியிலே. சொல்லுகிற பொழுது மனம் நன்றாக எனக்கு குளிர்றது பாசம், தண்ணியும் குடிக்கிறேன். குடியுங்கள். இந்த சூட்டிலே தண்ணீர் தேவைதான். அப்போது நாங்கள் இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் லேவியர்கள், நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அதை பேதுருவே நமக்கு மிக தெளிவாக ஆவியான உதவியோடு நமக்கு சொல்லியிருக்கிறான். அப்படியே நான் பாஸ்டர், என்னுடைய முதலாவது இதற்குள்ளே வருகிற முதலாவது கேள்வி, அப்போது நாம் ஆசாரியர்கள் லேவியர்கள் இஸ்ரவேலர்களாக நாம் இருந்தால் நமக்கு ஏன் பாஸ்டர் ஒரு மேய்ப்பர் அல்லது நமக்கு ஏன் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அல்லது நமக்கு ஏன் ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும்? இப்போது நீங்கள் சுபாவ இஸ்ரவேலை பார்த்தால், சுபாவ இஸ்ரவேலர்களிலே எல்லா லேவியர்களும் ஆலய வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்படவில்லையே. எல்லா ஆசாரியர்களும் ஆசாரியத்துவத்துக்கு ஈடுபடுத்தப்படவில்லையே. அங்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தன. நீங்கள் லேவியர் ஆகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே இப்போ லேவியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆரோனுடைய லேவியர்களுக்குள்ளே ஆரோனுடைய வம்சத்திலே வந்த அந்த ஆசாரியர்களில் தலைச்சன் பிள்ளைகள் அவர்கள்தான் பிரதான ஆசாரியனாய் வர முடியும். அதுவும் இப்போ நான் ஒரு தலைச்சன் பிள்ளை, நான் மூத்த குமாரன் என்று வைத்துக்கொள்வோம். இன்னொரு பிரதான ஆசாரியர் இருக்கும்போது நான் அந்த பிரதான ஆசாரியனாக முடியாது. அவர் மரித்த பிறகுதான் எனக்கு அந்த ஊழியம் கிடைக்கும். அதற்கு தான் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது என்று. அப்புறம் நீங்கள் அந்த ஆசாரியர்களுடைய வகுப்புகளை நீங்கள் பார்த்தால், வேதத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்தந்த வகுப்புகளின்படி. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமே. யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா கூட அவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் ஆராதனை செய்ய வேண்டிய அந்த காலத்தில் அவர் ஆராதனை செய்தார். அப்போது அவர்களுக்கு அந்தந்த ஆசாரிய ஊழியங்கள் கொடுக்கப்பட்டன. இப்போ அபியத்தாரனுடைய ஆசாரியம், அப்புறம் கோகாத்தியர்களுடைய பொறுப்புகள். இப்போ கோகாத்தியர் என்கின்ற ஆசாரியர்கள் அவர்கள் பலி செலுத்துவதோ அல்லது மற்ற ஆராதனைகளிலோ அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பண்டங்களை பொருட்களை சேர்த்து இணைத்து வைத்து அதை கொண்டு போக பயன்படுத்துவது, ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவது, அதை கலற்றுவது, இப்படி. அப்போது ஆசாரியர்களை நீங்கள் பார்த்தால், லேவி கோத்திரத்தாரை பார்த்தால் லேவியர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் ஆக்கப்படவில்லை. ஆசாரியர்கள் எல்லாரும் பலி செலுத்த அழைக்கப்படவில்லை. பலி செலுத்துகின்ற ஆசாரியர்கள் எல்லாரும் பிரதான ஆசாரியர்களாய் வருவதில்லை. அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஒழுங்காய் பார்த்தால் அங்கே கூட அவர்களால் செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, செய்ய அனுமதி கிடைத்தது, செய்ய அனுமதி கிடைக்காதது என்று இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் நாம் அனைவருமே லேவியர், நாம் அனைவருமே ஆசாரியர் என்பது தனிப்பட்ட ரீதியாய் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவின் அடிப்படையிலானது.
அதாவது பாஸ்டர் அருட்சன், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களே, அன்பானவர்களே, நீங்கள் ஆணாக இருங்கள், பெண்ணாக இருங்கள், வயோதிபராய் இருங்கள், சின்ன பிள்ளையாய் இருங்கள், புதிய கிறிஸ்தவராய் இருங்கள், பழைய கிறிஸ்தவராய் இருங்கள், பாஸ்டராய் இருங்கள், விசுவாசியாய் இருங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு இடைத்தரகர் தேவையில்லை. நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் நேரடியாக ஆண்டவரோடு பேசலாம். அதிலே நீங்கள் ஒரு ஆசாரியர். ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், நமஸ்கரிக்கலாம். அதிலே நீங்கள் ஒரு ஆசாரியர். அப்போது புதிய ஏற்பாட்டின் பலிகள் என்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஒன்று ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள், இதுவே புத்தியுள்ள ஆராதனை. அப்போது நான் என்னுடைய சரீரத்தினால் ஆண்டவரை ஆராதிக்கின்றதற்கு நான் ஒரு லேவியன், நான் ஒரு ஆசாரியன். இப்போ ஆசாரியன், லேவியர்களுடைய பொறுப்பு என்ன? நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. அப்போது உங்களுக்கு நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்துக்கொண்டு ஆவியானவரை என்னோடு பேசுங்கள் என்று நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்தால் ஆவியானவர் நிச்சயம் பேசுவார். ஆவியானவர் உங்களோடு வார்த்தை மூலமாய் பேசும்போது நீங்கள் லேவியர், உங்களுக்கு இடைத்தரகர் தேவையில்லை. புரிகிறதா? ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுக்கு நான் என்னுடைய தூதி, ஸ்தோத்திர, ஆராதனை பலிகளை கொடுப்பதற்கு எனக்கு இடைத்தரகன் தேவையில்லை, வேறொரு ஆசாரியன் தேவையில்லை, நான் ஆசாரியன். அதுபோல தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணமாகிய வசனத்தை, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான வசனத்தை நமக்கு வாசிக்க வைத்து நாம் அதை வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிறாரே, அன்றாடக மன்னாவாக அதை கொடுக்கிறாரே, அதை வாசித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு லேவியனாய் இருக்கிறேன், எனக்கு இடைத்தரகன் தேவையில்லை. அது புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் நான் மற்றவர்களோடு இணையும் போது, நானும் நீங்களும் இணையும் போது, ஒரு சபையாக ஒன்று கூடும் போது, நாம் எல்லாருமே ஆசாரியர்கள், நாம் எல்லாருமே லேவியர்கள், நமக்கு ஒரு தலைமைத்துவம் தேவையில்லை, நமக்கு வழிகாட்டுதல் தேவையில்லை என்று சொல்ல முடியாதே. ஏனென்றால் நாம் ஆடுகள். இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஆடுகள் அல்ல. ஆசாரியர்கள், லேவியர்கள் யாருமே மந்தை அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் அனைவருமே மந்தைகள். ஆமாவா இல்லையா? இப்போ நான் ஒரு பாஸ்டர், நீங்களும் பாஸ்டர், ஆனால் நானும் நீங்களும் ஆடுகள். அப்போது ஆடுகள் மேய்க்கப்பட வேண்டும். நீங்கள் மேய்ப்பனாக அழைக்கப்பட்ட உங்கள் ஆடுகளுக்கு நீங்கள் மேய்ப்பனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆடு, உங்களுக்கு ஒரு தலைமை மேய்ப்பன் வேண்டும். அப்போ நான் தலைமை மேய்ப்பனாய் உங்களை மேய்த்தாலும் நானும் ஒரு ஆடு, நானும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அப்போ நான் மவுண்ட் கார்மெல் சர்ச் என்கின்ற அந்த சபையின் தலைமைத்துவத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். அப்போ நாம் மேய்ப்பர்களாக இருந்தாலும் ஆடுகள். அப்போது அந்த ஒழுங்கு, 1 கொரிந்தியர் 14 நீங்கள் பார்த்தால் அது தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை என்று தொடங்கி அழகாக பவுலடியார் மூலம் ஆவியானவர் சொல்லிக்கொண்டு வந்து முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்? சகலமும், அதாவது சபையிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுகிறது. ஆகவே ஆம் பாஸ்டர் அருட்சன், ஆசாரியர்கள் தான் நாம், லேவியர்கள் தான். ஆனால் சபை என்று வரும் பொழுது சபையிலே ஒரு மெய்ப்பன் இருக்க வேண்டும், தலைமைத்துவம் இருக்க வேண்டும், அதற்கு அடங்கி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஓ நான் ஆசாரியன், ஓ நான் லேவியன் என்று தான் தோன்றித்தனமாக இயங்க முடியாது. ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில் தேவை, ஒரு பாஸ்டர் தேவை, ஒரு சபை தேவை, கட்டுப்பாடு தேவை, ஒழுக்கம் தேவை. புரிகிறதா? எழுது பாஸ்டர், நல்ல காரியத்தை நீங்கள் கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல பாஸ்டர், இப்போ நான் ஒரு தலைமைப்படத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கிறேன் வைத்துக்கொள்வோம். அப்போது எனக்கு ஒரு ஆசை வருகிறது, நானும் ஒரு சபையை திறக்க வேண்டும், நானும் ஒரு மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது எனக்கு. அப்போ நான் போய் என்னுடைய தலைமைப்படத்துக்கு சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தர் அழைக்கிறார், நான் தரிசனத்தில் பார்த்தேன், நான் சொப்பனத்தில் பார்த்தேன், அநேக ஊழியர்கள் எனக்கு சொன்னார்கள், நீ அழைக்கப்பட்டவன், உனக்கு பெரிய ஊழியம் இருக்குன்னு. அப்போது எல்லாரும் சொல்லுகிற அடிப்படைகளை வைத்து நானும் ஆசையில் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நானாக போய் ஊழியத்தை, சபையை ஆரம்பிக்கிறேன் பாஸ்டர். இப்போ அப்பொழுது
என்னுடைய தலைமைப்பிடம் ஒருவேளை சொல்லுமானால் இல்லை கொஞ்சம் அடங்கி இருக்க வேண்டும் அல்லது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுமானால் நான் அதை மீறி தேவ சத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க வேண்டுமா இல்லாவிட்டால் அந்த தலைமைப்பிடத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாத்திரமல்ல பாஸ்டர் அருட்சன், சபைகளில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் அதை விளக்கப்படுத்துகிறேன். நிச்சயமா. ஒரு நாட்டிலே இங்கிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நாடு, நான் அந்த நாட்டின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர்களும் இதை பார்க்கலாம், அப்புறம் அவர்களுக்கு வேதனை வரும். ஒரு சபையிலே நிறைய பிரச்சனைகள். ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பக்கத்திலே இருக்கிறது ஒரு நாடு, அந்த நாடு. அப்போது நான் போயிருக்கும் பொழுது என்னை அழைத்து சொன்னார்கள், பாஸ்டர் இந்த பிரச்சனையால் சபை குழம்பிக் கொண்டு இருக்கிறது, தயவு செய்து இதற்கு ஒரு தீர்வை கொடுங்கள் என்று. அப்போது சரி என்று ஒவ்வொருவரையும் பேச விட்டால், என்ற தெய்வமே, இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனையும் அதுக்குள்ளே வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் அந்த காயம், துக்கம், வேதனை, தலைமைத்துவம் என்னை வேதனைப்படுத்தி விட்டது, பாஸ்டருடைய மனைவியினுடைய சொல்லால் வேதனைப்படுத்தி விட்டார்கள், தெரியுமா? நிச்சயமா நிச்சயமா. எல்லாவற்றையும் நின்று ஒரு 45 நிமிஷம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் மேலே நிற்கிறேன், இவர்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். முடிந்த பிறகு நான் அவர்களிடத்தில் கேட்டேன், ஒரு வசனத்தில் அல்ல, ஒரு சொல்லில் நான் உங்களுக்கான பதிலை சொல்லவா என்று. ஒரு சொல்லில் இவ்வளவு பிரச்சனைக்கும் பதிலை ஒரு சொல்லில் சொல்லவா என்று கேட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி? சரி என்றார்கள். நான் சொன்னேன், சாவு, சாவு, அதாவது செத்துப்போ, டை. எல்லாம் குழம்பினார்கள். நான் சொன்னேன், இப்போ விளக்கப்படுத்துகிறேன். இப்போ அது விளங்குற சாவு என்று செத்துப்போ, சாவு ஒரு சொல். நான் சொன்னேன், பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவர் தான் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேனா? இல்லை. சுரேஷ் ராமச்சந்திரன் செத்து போய்விட்டான். அப்போ இன்று சுரேஷ் ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சுரேஷ் ராமச்சந்திரனுக்குள் இருக்கிற இயேசு. சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு காயம் வரும், மனவேதனை வரும். ஏனென்றால் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு மனிதன். அப்போ நான் நேற்று பிரசங்கித்தது போல, என்னை அன்று கொண்டாடியவர்கள் என்று என்னை திண்டாட வைக்கும் பொழுது சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு வேதனை வரும். ஆனால் சுரேஷ் ராமச்சந்திரன் செத்து போயிருந்தால், சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு பிணமாயிருந்தால், அந்த பிணத்தை பார்த்து நீங்கள் காரை துப்பினாலும் அந்த பிணத்துக்கு வலிக்காது, அந்த பிணத்துக்கு மனவேதனை வராது. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வசனத்தின்படி சிலுவையில் அறையப்பட்டு அவர்களுக்குள் கிறிஸ்துவானவர் தான் வாழுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு வேதனையும் வராதே. இப்போ ஆண்டவர் எனக்கு சொப்பனத்திலே காட்டிவிட்டார், நீ போய் இந்த இடத்துல ஊழியம் செய்ய என்று. நான் ஒரு விசுவாசி, நீங்கள் தான் என் பாஸ்டர். நான் உங்களிடத்துல வந்து சொல்லுகிறேன், பாஸ்டர் அருட்சன், நான் சொப்பனம் கண்டேன், கர்த்தர் என்னை போய் சொல்லுவோமே லவ்சானிலே ஒரு சபை தொடங்க சொல்லுகிறார். ஐயோ, உங்கள் சர்ச்சில் யாராவது லவ்சானில்? இல்லை, நல்லதாக போச்சு, ஏதோ மண்டைக்கு வருகிறதே சொன்னேன். அப்போ நீங்கள் சொல்லுகிறீர்கள், இல்லை சுரேஷ், லவ்சானுக்கு நீங்கள் இப்போ போக வேண்டாம், கர்த்தர் எங்களோடு பேசவில்லை, என்றாவது பேசினால் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லும் போது அது என்னை காயப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால் அதற்கு என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் ஒரு பிணமாயிருந்தால் நீங்கள் போக வேண்டாம் என்றால் நான் என்ன ஆண்டவரிடத்தில் சொல்வேன்? நாதா வேண்டாமா, அவ்வளோதான். ஐயோ, நான் போக ஆசைப்பட்டேன், என்னை போக விடவில்லையே என்ற உணர்வு ஏன் வருகிறது? நான் உயிரோடு இருக்கிறபடினால். ஐயோ, எனக்கும் இதை செய்ய ஆசை. கவனிங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி, எனக்கும் பிரசங்கிக்க ஆசை, எனக்கும் ஆராதனை செய்ய ஆசை, எனக்கும் இந்த எனக்கும் 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 என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க நான் அல்லவா இருக்கிறேன்? நிச்சயமா. ஓ,
எனக்கு ஆர்கன் அடிக்க ஆசை, ஓ எனக்கு கிட்டார் வாசிக்க ஆசை, எனக்கும் பிரசங்கம் பண்ண ஆசை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா என்ன, என்னோட ஆவியானவர் இல்லையா என்ன, நானும் கை வைத்து ஜெபிக்க ஆசை. இதில் முழுக்க முழுக்க நான் 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 எனக்கு 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 என்று வருகிறதே. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள் என்று? ஆகவே இந்த மனவேதனை, விரக்தி, என்னை வெட்டுகிறார்கள் கொத்துகிறார்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் உயிரோடு இருக்கிறவர்களுடைய பேச்சு. அப்போ அவர்கள் இன்னும் சிலுவையிலே அறையப்படவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நான் விளையாட்டாக சொல்லுவது, ஆனால் உண்மை, வெட்கம், மானம், ரோஷம், சூடு, சுரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு சொல்லுகிறாயே நீ எப்படி என்று. என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும், சுரணையே இல்லை எனக்கு. என்னை முகத்துக்கு திட்டுங்கள், நாட்டுக்கு போய்விடுவேன். ஏன்? நான் பயிற்றுவித்து கொண்டு வருகிறேன். நான் பழைய மனுஷனுக்கு மறித்து எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறதை வாழுகின்ற ஒரு பக்குவத்துக்கு பழக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இது ரெண்டு விதங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் பாஸ்டர். விசுவாசிகள் பக்கத்தில் என்று பார்க்குற பொழுது அவர்கள் செத்தால்தான் தலைமைப்படத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ கூடும். நிச்சயமா. அடுத்த பக்கத்திலே ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இப்போ மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிற பொழுது, எங்களை மேய்த்தவர்கள் அது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கு. நாங்கள் அவர்களை விட்டு போகிற பொழுது பாஸ்டர், அது ஒரு மேய்ப்பனாக இருந்து நாங்கள் அதை எப்படி கையாள்வது பாஸ்டர்? ஒரு மேய்ப்பராக நீங்கள் இருந்து அதை எப்படி கையாளுகிறீர்கள்? இப்போ அதாவது உங்களுடைய பேச்சை கேட்காமல் யாராவது உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள்? பாஸ்டர் அருட்சன், இந்த அனுபவம் எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். 40 வருடங்கள் நான் முழு நேர ஊழியனாகிவிட்டேன். 40 வருடங்களில் எத்தனை சபைகளை தொடங்கியிருப்பேன், எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பேன், அதுபோல் எத்தனை பேரை நான் ஊழியத்தில் உருவாக்கியிருப்பேன், எத்தனை நூற்றுக்கணக்கானவரை ஊழியத்தில் உருவாக்கியிருப்பேன். அத்தனை பேரும் தேவனோடு இருக்கிறார்களா, நடக்கிறார்களா? மவுண்ட் கார்மல் தியாலஜிக்கல் காலேஜில் படித்த அத்தனை பேரும் அழகாய் ஊழியம் செய்கிறார்களா? என்னிடத்தில் படித்த ஒரு மாணவன் ஒரு கொலையை செய்துவிட்டு இன்னும் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையிலே இருக்கிறான். லுக்கு ஐயா என்று எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா என்று. சரியா, கொலை செய்துவிட்டு அவன் ஆயுள் கைதியாக இருக்கிறான். என்னிடத்திலே படித்தவன், மவுண்ட் கார்மலில் பெல்லூட்டிலே படித்தவன். பெல்லூட்டிலே படித்து பட்டம் வாங்கின சில பேர் போதை வஸ்துவுக்கு அடிமையாகி ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகி திரிகிறார்கள். சிலர், அநேகர் நல்ல ஊழியங்கள் செய்கிறார்கள். இப்போ இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனை வருமா வராதா? நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். நான் நேற்று உங்களுடைய சபையில் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன். 88ஆம் ஆண்டு 70 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு சந்தோஷமாக ரயில் ஏறி அந்த ரயில் கதவிலே அமர்ந்து போகும்போது சிகரெட் நாத்தம் வருகிறது. யாரடா சிகரெட் குடிக்கிறான் என்று திரும்பி பார்த்தால் என்னிடத்தில் ஞானஸ்நானம் காலையில் வாங்கின ஒருவன் சிகரெட் குடித்து கொண்டு போகிறான். என்னுடைய மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும். அதுபோல் நேற்று நீங்கள் எனக்கு சொன்னீர்கள், இந்த சுவிட்சர்லாந்திலே என்னிடத்துக்கு பெல்வுட்டுக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தையே விட்டு வேறொரு மதத்துக்கு போய்விட்டார்கள். அவர்கள் இருந்து விட்டு வந்த மதம் கூட அல்ல, வேறொரு மதத்துக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னீர்களா? இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு மனிதனாக எனக்கு வேதனை வரத்தான் வேண்டும். ஆனால் அந்த வேதனை வரும் போது நான் அந்த வேதனையோடு போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? நான் எனக்கு சொல்ல வேண்டும், ஏய், நீ இவர்களுக்காக சிலுவையில் மரிக்கவில்லை, நீ இவர்களை படைக்கவில்லை, நீ இவர்களுடைய சொந்த உரிமையாளன் அல்ல, இவர்களை படைத்தவர் தேவன், இவர்களுக்காக சிலுவையில் மரித்தவர் இயேசு, இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இது தேவன் கவலைப்பட வேண்டிய விஷயம். அவர் பாதத்தில் வைத்துவிட்டு நீ அடுத்த படியை எடுத்து வை. ஆகவே எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வேதனையை நான் உதற முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்திலே உதற பழகி கொண்டு வருகிறேன் பாஸ்டர் அருட்சன். உங்களுக்கும் இதை அறிவுரையை சொல்லுகிறேன், இதை பார்க்கின்ற ஊழியக்காரர்களுக்கும் அறிவுரையை சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதனையை தருகின்ற விசுவாசிகளுடைய செயல்கள் உங்களுக்கு வேதனையை தந்தால் மனிதர்களாக உங்களுக்கு வேதனை வரத்தான் வேண்டும். ஆனால் தினசரி உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் மரித்திருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே வாழுகிறவர் இயேசு.
அவருக்கில்லாத வருத்தமா உங்களுக்கு, அவருக்கில்லாத கவலையா உங்களுக்கு, அவருக்கில்லாத பொறுப்பா உங்களுக்கு. ஆமென். ஆகவே நீங்கள் அதை மறந்துவிட்டு முன்னேறி செல்லுங்கள். அது உங்களை பாதிக்க வைக்க வேண்டாம், அது உங்களை கவலைப்படுத்த விட வேண்டாம், அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க விட வேண்டாம். இன்றைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் மன அழுத்தம், ஐயோ ஆத்துமாக்கள் போகிறதே, ஐயோ பின்வாங்குகிறார்களே, ஐயோ. அது ஆண்டவருக்கு இல்லாத வருத்தமா நமக்கு பழக வேண்டும். அப்போ அதற்காக உணர்வு இல்லாமல் எவன் நாசமாய் போனால் எனக்கு என்ன, அப்படி நான் சொல்லவில்லை. நிச்சயமாக, நிச்சயமாக. எங்களுடைய கடமையை ஒழுங்காய் செய்வோம், ஆமென், ஆமென். ஒழுங்காய் மேய்ப்போம். அப்படி எங்களுடைய கடமைகளை ஒழுங்காய் செய்தும் இவர்கள் நாசமாய் போக தீர்மானிக்கிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் வருகிற வேதனை, கவலை, விரக்தியை உடனே நாம் மேற்கொண்டு நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்தால்தான் நாமும் நிம்மதியாக இருக்க முடியும், நம்முடைய ஊழியத்தை செய்யவும் முடியும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்பது பாவத்திலே விழுவதை பற்றி மாத்திரமல்ல, மன அழுத்தத்திலே விழுவதை குறித்தும் தான் பாஸ்டர் உட்சன். ஆமென். நாம் நீதிமான், தேவனோடு இருக்கிறவர்கள். அப்போ நமக்கு வேதனை வரும்போது விழுவோம், விரக்தி, ஐயோ. ஆனால் எழுந்து உடனே போக வேண்டும். ஆமென், ஆமென். நிச்சயமாக நல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர், இப்போ சமகாலத்தில் நடக்கிற அநேக காரியங்களுக்கு, அநேக கேள்விகளுக்கு, அநேகருடைய உள்ளத்தில் இருந்த குமுறல்களுக்கு நீங்கள் நல்ல விளக்கத்தை கொடுத்து விட்டீர்கள். உண்மையாக அநேக சமகாலத்தில் ஒரு சில ஊழியர்களை நான் சந்திக்கிற பொழுது கூட அவர்கள் தங்களுடைய காரியங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டீர்கள், சாவு என்ற ஒரு தலைப்பிலேயே இந்த பாஸ்டர் கேளுங்கள். சில வார்த்தைகள் நிச்சயமா, சொல்லட்டுமா? நிச்சயமா பாஸ்டர். இப்போ நான் ஒரு இசை கலைஞனாக, நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஆர்கன் வாசிக்க ஆசையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இசை வாசிக்கிற திறமை இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஆசையை அழித்து போடுங்கள். பாட வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? நீங்கள் பாடகரா? அந்த ஆசையை அழித்து போடுங்கள். நீங்கள் ஒரு பிரசங்கியா? பிரசங்கிக்க ஆசையா? அந்த ஆசையை அழித்து போடுங்கள். என்னடா அப்பா நீ சொல்லுகிறாய் என்று உங்களுக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் ஆசைப்பட்டு ஆர்கன் வாசிப்பது, ஆசைப்பட்டு கிட்டார் வாசிப்பது, ஆசைப்பட்டு பிரசங்கிப்பது, ஆசைப்பட்டு ஊழியம் செய்வது என் ஆசையை காட்டுகிறது. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று காட்டுகிறது, நான் என்கின்றதை காட்டுகிறது. அந்த ஆசை வரும்போது அது தவறல்ல. அந்த ஆசையினால் சந்தர்ப்பம் கிடைக்காத போது ஒரு வேதனை வருகிறதே, அது என்னை கொல்லும். ஆசைப்படுகிறேன், அந்த ஆசைக்கு எனக்கு இடம் கிடைக்குமா? நான் உங்களுடைய சபையில் இருக்கிறேன், நான் ஆர்கன் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ ஆர்கன் வாசிக்க இன்னொரு மகள் இருக்கிறாள், எனக்கு ஆசையாக இருக்கிறது வாசிக்க. அப்போ இருக்கிறது ஒரு ஆர்கன். அப்போ அந்த ஆசையினால் நான் ஏங்குவேன். அவள் ஒன்று, அவளுக்கு வியாதி வர வேண்டும், அல்லது அவள் சபையை விட்டு போக வேண்டும், அல்லது அவளுக்கு ஏதாவது நடக்க வேண்டும். என்றால் அவள் அங்கிருந்து அகற்றப்பட்டால் தான் எனக்கு அங்கே போக முடியும். வருமா இல்லையா? அது ஆபத்து. இப்போ நான் உங்களிடத்தில் வந்து இப்படி சொல்கிறேன், பாஸ்டர் உட்சன், எனக்கும் ஆர்கன் வாசிக்க கொடுங்கள், நானும் அவளும் மாறி மாறி வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் மேய்ப்பன் என்ற முறையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம் சுரேஷுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், ஒரு 3 மாதங்கள் பொறுத்திருக்க சொல். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுகிறீர்கள், சுரேஷ் 3 மாதம் பொறுத்திருங்கள், பிறகு பார்ப்போம். எனக்கு வேதனை வருகிறது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், பாஸ்டர் அருட்சன் என்னை வெட்டுகிறார். பாஸ்டர் அருட்சன் வெட்டுவதற்கு காரணம் அந்த பிள்ளையின் குடும்பத்தோடு இவருக்கு ரொம்ப ஐக்கியம் போல் இருக்கிறது, அவர்களுக்கு இடம் கொடுக்க என்னை வெட்டுகிறார். அப்போ எனக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம். இந்த வருத்தத்தை நான் அடைந்ததுக்கு காரணம் என்ன? நான் உயிரோடு இருக்கிறேன், ஆசை. அந்த நேரத்திலே நான் மிக்ரோஸிலே இன்னொரு ஆளை சந்திக்கிறேன், வேறொரு சபைக்கு போகிற ஒரு ஆள். அப்போ அந்த ஆள் கேட்குற, சுரேஷ் எப்படி இருக்கிறாய், எங்க நீ 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 நல்ல ஆர்கன் வாசிக்கிறாய், நீ தான் அங்கே வாசிக்கிறாயா? இல்லை இல்லை, நான் வாசிக்கல, அங்கே வேறொரு பிள்ளை வாசிக்கிறது. உன் அளவுக்கு வாசிக்கிறதா? இல்லை இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ புது ஆள்.
அப்போ ஏன் உனக்கு ருட்சன் பாஸ்டர் கொடுக்க மாட்டேனுங்கிறார்? அது தெரியவில்லை. உடனே அவர் சொல்வார், ருட்சன் பயங்கர ஆள், உனக்கு கொடுத்தால் நீ முன்னேறி விடுவாய் என்ற பயம் அவருக்கு. நான் ஒன்று சொல்லவா, நீ போய் ஜெபித்து பார். எங்கள் சபையிலே ஆர்கன் இருக்கிறது, வாசிக்க ஆள் இல்லை. கர்த்தர் இடத்துல கேள், கர்த்தர் சொன்னால் வா என்று அவர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே அந்த பிள்ளை மேலும் உங்கள் மேலும் கடுப்பாய் இருக்கிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இது தேவனுடைய சந்தர்ப்பம் என்று நான் நினைப்பது தவறில்லை. அப்போ நான் போய் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபிக்கும் போது எனக்கு என்ன வருகிறது என்றால், ஆண்டவரே எனக்கு அந்த சபைக்கு போக விடும் நாதா. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என்னை பேசி அங்கு அனுப்புகிறார் மாதிரி. அப்போ நான் உங்களிடத்துல இந்த சர்ச்சில் ஆர்கன் வாசிக்க கூப்பிடுகிறார்கள், நான் போகிறேன் என்று சொன்னால் வெட்கம். ஆகவே உங்கள் சபையிலே அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை நான் காரணமாய் காட்டி நான் போய்விடுகிறேன். எலிமெலேக்கு மோவாபுக்கு போக விரும்புகிறார். ஆனால் மோவாபுக்கு போவதற்கு என்னத்தை சொல்லிவிட்டு போவது என்ற ஒரு வெட்கம் வந்தது. ஒரு பஞ்சம். அது 4 வருஷத்துக்கு ஒரு காய் பெத்லகேமுக்கு வருகிற ஒரு வறட்சி. அதை காரணமாய் வைத்துவிட்டு வாங்கடா தப்பி விடுவோம் என்று நகோமியும் மக்லோன் கிளியோனையும் கூட்டிக் கொண்டு மோவாபுக்கு ஓடிவிட்டார். அதுபோல் நான் ஓடி போய் இன்னொரு சபையில் ஆர்கன் வாசிக்க உட்கார்ந்து விட்டேன். இன்றைக்கு நிறைய சபைகள் மற்ற சபைகளிலிருந்து வருகிறவர்களை உடனே மேடையேற்றி கொண்டாடி அவர்களை இங்கே தக்க வைத்துக்கொள்ள ஆவலாக இருக்கின்ற ஒரு காலம் அல்லவா? நிச்சயமாக. ஆகவே பாஸ்டர் ருட்சன், நான் உயிரோடு இருக்கிறபடினால் தான் இவை எல்லாம் வந்தது. ஆகவே உங்களுக்கு பாடுகிற தாளந்து இருக்கிறதா, உங்களுக்கு பிரசங்கிக்க முடியுமா, வேதாகம கல்லூரி அறிவு இருக்கிறதா, வேத ஞானம் இருக்கிறதா, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதா, இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றாலும் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நபர் என்ற முறையிலே அவருக்கு தேவையானதை அவர் உங்கள் மூலம் செய்யும் வரை காத்திருங்கள். செய்யாவிட்டால் தான் என்ன, நீங்கள் தான் பிணமாயிற்றே, உங்களுக்கு வலிக்காதே. புணமாய் நாங்கள் வாழ வேண்டும், புணமாய் நாங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறீர்கள் பாஸ்டர். அதில் அந்த ஆசையை குறித்தும் பேசினீர்கள். இந்த ஆசை இன்றைக்கு பேராசையாக மாறி அது இச்சையாக மாறி, இச்சையானது கற்பந்தரித்து அது பூர்ணமாகிற பொழுது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் பூர்ணமாகி மரணத்துக்கே கொண்டு போகிற அந்த காரியத்தை எளிமையிற்கு சம்பவத்தின் மூலமாக நீங்கள் கொண்டு வந்து அப்படியே முடிக்கிறீர்கள். அழகான ஒரு முடிவுரையாக இருந்தாலும் கூட இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் பாஸ்டர். நாங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள், நாங்கள் எல்லாரும் லேவியர்கள் தான். ஆனால் நாம் எல்லாமே மேய்ப்பர்கள் அல்ல, நாம் எல்லாம் ஆடுகளாக இருக்கிறபடியினால் நமக்கு என்ற ஒரு மேய்ப்பரை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த மேய்ப்பருக்கு கீழே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அடக்கி கொண்டவர்களாய் வாழுகிற பொழுது ஆண்டு ஒரு காலத்தில் நம்ம உயர்த்துவார். ஆகவே அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அப்படி நன்மைக்கு எதுவாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அழகான கருத்தை முன்வைத்தீர்கள். ஆகவே பவுல் சொன்னது போல நாங்களும், பவுலுடைய சொன்னது போல நாங்களும் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நாங்கள் வாழுகிற பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாசிகளாக இருக்கட்டும், மேய்ப்பர்களாக இருக்கட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடும் என்ற அழகான ஒரு காரியத்தை இந்த அழகான பொழுதில் வாசம் முன்வைத்தீர்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த காரியத்தை பாஸ்டர் மிக தெளிவாக நமக்கு விளங்கப்படுத்தின உங்களுக்கு மறுபடியுமாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மீண்டும் ஒரு பாஸ்டர் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.